ஒரு 13, 14, 15 வயசு இருக்கிற அண்டரேஜ் கேர்ள்ஸ், 16 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் பிள்ளைகளை ஒரு தீவுக்கு கொண்டு போய் அந்த தீவுல உலகத்தோட பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ், டெக் ஜெயன்ட்ஸ், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய செலிபிரிட்டிஸ் வரைக்கும் ஒரு காலத்துல இவரெல்லாம் பெரிய இன்ஸ்பைரிங், பெரிய பெரிய ரோல் மாடலா நிறைய பேர் பார்த்து இந்த மாதிரியான பெரியவர்கள் எல்லாம் அந்த தீவுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைகளை, அந்த பெண் பிள்ளைகளை என்னெல்லாம் இவர்கள் செய்ய முடியுமோ நரபலி கொடுத்து, அபியூஸ் பண்ணி, நரமாமிசம் சாப்பிட்டு அந்த குழந்தைகளை சமைச்சு சாப்பிட்ட வரைக்கும் ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்த ஒரு தீவு தான் எப்ஸ்டீன் ஐலாண்ட். இது எல்லாத்தையுமே ஒழுங்கமைச்சு செய்தவன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த செலிபிரிட்டிஸ், இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் செய்யறது எல்லாத்தையும் ரகசியமா வீடியோ எடுத்து பிற்காலத்துல தன்னோட தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கான். 2019 ஆண்டுல அவன் கைது செய்யப்படுறான். கைது செய்து அமெரிக்காவில ஜெயில வச்சு அவன் தற்கொலை செய்து உயிரிழந்ததா அவனோட கேஸ் அந்த நேரத்துல மூடப்படுது. ஆனா இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற பேர்ல அமெரிக்காவோட நீதித்துறை, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஆவணங்களை இப்ப வெளியிட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ், பார்க்க கூட முடியாத அளவுக்கான மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் அந்த ஆவணங்கள் இருந்து வெளியே வந்திருக்குது. உலகத்தோட பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கான பெயர்கள் இப்ப ஒவ்வொன்றா பெரிய வந்து இப்ப இன்டர்நெட்ல எங்க பார்த்தாலும் எல்லா இடங்களையுமே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றின, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றின படங்கள் தான் தொடர்ச்சியா போய் கொண்டிருக்குது. இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கமா இந்தியால, பக்கத்துல இருக்கிற இந்தியால ஒரே குறிப்பிட்ட மாசத்துல கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் காணாமல் போயிருக்கலாம். இன்னொரு பிரச்சனை உருவாகிறது. எங்கேயோ இருக்கிற அமெரிக்கால இருக்கிற எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா பக்கத்துல இந்தியாவுக்குள்ளயும் ஒரு எப்ஸ்டீன் ஐலாண்ட் மாதிரியான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறத இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நாங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க நம்பி இருக்க மாட்டோம். இப்படி எல்லாமே இருக்குமா, எப்படி இதெல்லாம் நடக்கும்? இன்னைக்கு நான் இந்த வீடியோல கூட காய்ச்சி கொண்ட விஷயத்தை எப்படி இன்னொருத்த முடிவு பண்ண முடியும்னு சொல்லி நாங்க யோசிச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இந்த இலுமினாட்டி என்ற உண்டு இருக்குமோன்றதுதான் இப்ப ஒரு சந்தேகமா ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னால இன்னொரு பக்கமா இவ்வளவு பெரிய விஷயம் வெளியில வந்திருக்குன்னு சொன்னா அடுத்த கட்ட உலகத்துல ஏதாவது பெருசா நடக்க போகுதுன்ற ஒரு சந்தேகமும் இப்ப இருந்திருக்குது.